Hi friends, welcome to Malli's Kitchen. Malli's Kitchen இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பாயில்டு பொட்டேட்டோ எடுத்து வச்சிருக்கோம். இத வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் கையாலேயே. இது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல ரொம்பவே குயிக்கா செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கிறதுனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்க. இத வந்து கையாலேயே நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இதுல வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கிரேட்டட் பன்னீர் சேர்க்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படினா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வெங்காயம், கேப்சிகம், கொத்தமல்லி, நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இஞ்சி, பூண்டு எல்லாமே இதை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதுல ஆட் பண்ணிட்டு இதுல வந்து ஸ்பைசஸ் வந்து நம்ம சேர்க்க போறோம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதே மாதிரி மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பறவையோட கூடு மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். இப்போ இந்த மிக்சிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துக்கோங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நடுவில் மட்டும். ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை டிப் பண்ணுறதுக்காக ஒரு மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பேட்டியை இந்த மாதிரி மைதா மாவு மிக்ஸ் பண்ண வாட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு நம்ம வந்து கூடோட அந்த அவுட்லுக் வரணும் அப்படின்றதுக்காக சேமியா வச்சிருக்கோம். அதுல வந்து போட்டு பெரட்டிடலாம். ஸோ இதே மாதிரி கையால பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா வந்து டிப் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இதா இருக்கும். ஸோ கையாலே நீங்க பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம பெரட்டிட்டு எடுத்துட்டோம். இதை வந்து ஃப்ரீசர்ல ஒரு 15 மினிட்ஸ் வந்து வைக்க போறோம். ஸோ இப்போ அந்த பறவையோட முட்டை செய்யறதுக்காக நம்ம பன்னீர்ல மிளகுத்தூளும் உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸா நம்ம இதை செய்ய போறோம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா நீங்க வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ பெரிய சைஸ்ல நீங்க வந்து அந்த கூடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாவே உருட்டிக்கலாம். நான் வந்து சின்னதா பண்ணிருக்கிறதுனால குட்டி குட்டியா பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். இது வந்து ஃப்ரீசர்ல வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி மல்லிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க இது நல்லா செவந்து வந்தோன்னே எடுக்க போறோம். பாருங்க எடுத்தாச்சு. நான் வந்து 2 போட்டதுனால 1 பிரிஞ்சிருச்சு. ஸோ 1 by 1 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சது எல்லாமே ரெடியா இருக்கு. மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுட்டு நம்ம சின்ன சின்னதா அந்த உருட்டுன அந்த பால்ஸை வந்து இதில் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பேர்டோட நெஸ்ட். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.